வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஆத்திகவாதிகள், நாத்திகவாதிகள் நமக்கு தெரியும். கடவுளை நம்புகிறவர்கள், கடவுள் இருக்கிறார் என்பதை நம்ப மறுக்கிறவர்கள். இது இன்னும் சொல்லப்போனால் கடவுளை நம்புகிறவர்கள் கோயிலுக்கு போவாங்க. கடவுளை நம்பாதவங்க அது மாதிரி கோயிலுக்கெல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க இல்லையா? கோயிலுக்கு போகிறவங்க எல்லாரும் கடவுளை நம்புகிறவங்களா? கோயிலுக்குள்ளேயும் சில நாத்திகவாதிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் படித்தேன். அது எப்படி கோயிலுக்குள்ளே கடவுளை நம்புறதுனால தான் நான் கோயிலுக்கு போகிறேன், அங்கே போய் கடவுளை நம்பாமல் இருக்க முடியுமா அப்படின்னா, யாரெல்லாம் கோயிலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நாத்திகவாதிகள்னா, கோயிலுக்குள்ளே போய் கடவுளே எல்லாம் நீ தான், நீ இல்லாமல் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு பேசிட்டு கோயிலை விட்டு வெளியே வந்தவொடனே எல்லாத்தையும் பணத்தை வச்சு சாதிச்சிடலான்னு நினைக்கிறானே, அவன் கோயிலுக்குள்ளே இருக்கிற நாத்திகவாதி. கோயிலுக்குள்ளே இருக்கும்போது கடவுளே நீ தான் வல்லமையானவர், உன்ன மாதிரி யாரும் இல்லை அப்படின்னா ஜெபிச்சுட்டு பாடிட்டு தூச்சிட்டு வெளியே வந்தோடனே நான் அவரை வச்சு முடிச்சிடுவேன், இவரை வச்சு என் பலத்தை வச்சு முடிச்சிடுவேன்னு நினைக்கிறானே, அவன் கோயிலுக்குள்ளே இருக்கிற நாத்திகவாதிகள். கோயிலுக்குள்ளே இருக்கிற கடவுளே உங்களுடைய அன்பு எனக்கு வேணும், நான் உண்மை நேசிக்கிறேன், உண்மை எல்லாரையும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோன்னே நம்ம கம்யூனிட்டி ஆளாக பார்த்து கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்கிறானே, அவன் கோயிலுக்குள்ளே இருக்கிற நாத்திகவாதிகள். கோயிலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எல்லாம் நீ தான் அப்படின்னு சரண்டர் ஆகிட்டு கோயிலுக்குள்ளே வந்து வேறு பல இடங்களுக்கு போய் சரண்டர் ஆனேன், அவன் கோயிலுக்குள்ளே இருக்கிற நாத்திகவாதிகள். எனவே கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் பக்தி, கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் பக்தி வைராக்கியம், கோயிலுக்குள்ளே இருக்கிற உங்கள் ஆவி அனல், இதெல்லாம் வாசலுக்கு வந்த பிறகு அணைஞ்சு போச்சுன்னு சொன்னால் நீங்களும் கடவுளை நம்பாதவர்கள் தான் என்று அந்த புத்தகம் பேசுகிறோம். இன்னும் நிறைய செய்தி அந்த புத்தகத்தில் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் நீங்கள் எனக்கு வீட்டு தேடி வந்து அடிப்பீங்க, அவ்வளோ சமாச்சாரம் இருக்குது. ஆனால் அதில் சொல்லப்படுகிற விஷயம் என்ன, கோயிலுக்குள்ளே இருக்கும்போது கடவுளை நம்புவது பெரிய விஷயம் இல்லை, கோயிலுக்கு வெளியே வந்த பிறகு கடவுளை நம்புறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உலகத்தில் இருக்கும்போது கடவுளை முதன்மைப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம். ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது டயட் ஒழுங்காக இருக்கும், ஒழுங்காக சாப்பாடு கொடுப்பாங்க. ஆஸ்பத்திரிக்கு வந்த பிறகு அந்த டேப்லெட்டும் டயட்டும் ஒழுங்காக போட்டால் தான் ஆஸ்பத்திரியில் கிடைச்ச சுகம் நிலைக்கும் நீடிக்கும் இல்லையா? ஆஸ்பத்திரி உள்ள ஒழுங்காக இருந்துட்டு வெளியே வந்து எல்லா இயக்கத்தையும் பண்ணால் திருப்பி நம்ம பேஷண்ட் ஆகிடுவோம் தான். எனவே ஆலயத்துக்குள்ளே நீ காட்டுகிற உற்சாகம், நீ காட்டுகிற மகிழ்ச்சி, சிலர் ஆலயத்துக்குள்ளே பேசுகிறத பார்த்தாலே நமக்கு அப்படியே வாங்க ரொம்ப நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் பேசிட்டு வெளியே அவங்க இன்னொருத்திட்ட சண்டை போடும்போது நமக்கு பார்த்தா பயமாக இருக்கும், இவங்களாம் நம்மக்கிட்ட பேசுனாங்க. எனவே ஆலயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அதே குணாதிசயம், அதே சிந்தனை, அதே விதமான உற்சாகம், அதே விதமான பக்தி வைராக்கியம், அதே விதமான விசுவாச உறுதி வெளியேயும் இருந்தால், எப்படி ஆலயத்தில் கடவுளை முதன்மைப்படுத்துகிறீர்களோ அப்படி வெளியே வந்தவனை கடவுளுக்கு நிகராக வேறு எதையும் முதன்மைப்படுத்தாமல் எல்லா சூழலிலும் கடவுளையும் நீங்கள் வெளியே முதன்மைப்படுத்தினால் நீங்கள் ஆத்திகவாதிகள் என்று சொல்லிக்கொள்ளலாம், கடவுளை நம்புகிறவர்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம். கோயிலுக்குள்ளே இருந்து சொல்லுவாங்கள்ல, அந்த வெள்ளி காசு தொலைஞ்சு போச்சு, எங்கே தொலைஞ்சு போச்சு? வீட்டுக்குள்ளேயே தொலைஞ்சு போச்சு. இருக்குது வீட்டுக்குள்ளே தான், ஆனால் கடவுள் பார்வையில் இல்லை, அந்த அம்மா பார்வையில் இல்லை. அதனால் அந்த அம்மா முதல்லனா அதை தேடினான்னு பைபிளில் போட்டிருக்காது, வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்தினோன்னா காசு கிடச்சிச்சு. அப்போ நீ கோயிலுக்குள்ளேயே தொலைஞ்சு போனவனாக இருந்தினா உன்னை சுத்தப்படுத்து, அப்போ தான் கடவுளுக்கு பார்வையில் நீ படுவ. இல்லைனா கோயிலுக்குள்ளேயே தொலைந்து போனவனாய் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.